ஹாய் ஒருவன் 10th ஸ்டாண்டர்ட் நினச்சாலே பயமாக இருக்குது. இன்னும் எக்ஸாம் கிட்ட வருது. ஃபஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறோம், பப்ளிக் எக்ஸாம். எங்களுக்கு எப்படி சார், ஏன் சார் வீடியோவே போட மாட்டீங்க? அண்ட் ஆல்சோ எனக்கு பயமாக இருக்குது சார். சோஷியல் படித்தா சயின்ஸ் மறந்து, சயின்ஸ் படித்தா மேக்ஸ் மறந்து போகுது. இதெல்லாம் விட பார்த்திங்கன்னா தமிழ் எக்ஸாமுக்கு நம்ம படிக்கணும். எப்படி பிளான் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டில் 475 பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக பாசிபிலிட்டி இருக்குது தம்பி. என்ன காரணம் கேட்டிங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதாவது நீ அந்த கொஷின்ஸ் படித்தாலே ஒரு 50% மார்க் எடுத்துடலாம். பட் அது நம்ம முக்கியம் கிடையாது. நம்ம 400லேருந்து 475க்கு மேலே எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் எல்லோரும். ஸோ அது எடுக்க முடியுமான்னு கேட்டால் கன்ஃபார்ம் முடியும். இதில் 3 கேட்டகரியை பிரிச்சுக்கலாம். ஒன்று 400க்கு மேலே எடுக்கணும்னு நினச்சி பசங்க ஒரு 250 300 எடுத்துருப்பானுங்க. 400 எடுக்கணும்னு நினைப்பீங்க. ஒரு சிலர் 450க்கு மேலே எடுத்து பர்ஃபார்மன்ஸ் காட்டணும். ஒரு சிலருக்கு நல்ல ஹைப்பாக ஒரு 500 கிட்ட போடு, 500 to 500 எடுக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ எல்லாத்துக்குமே நான் சொல்லிடுறேன், நீ எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியும். நீ முடியும்னு நினைக்கணும் ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட். ஸோ இப்போ 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் பயத்தை ஒமிட் பண்ணிவிடுங்க, ஓகேவா? இப்போ நான் சொல்ல போகிறத கேளுங்க. இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வருது. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அவங்க மார்க் போட்டுருவாங்க. அவங்க சொல்கிறத மட்டும் கேளுங்க, விட்டுக்கிட்டு அடிச்சிடாதீங்க. அவங்க சொல்கிறது மட்டும் கேளுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் தான் நினச்சா, ஆனால் தேவையே கிடையாது. உங்களுக்கு அவங்களே கொஷின்ஸாக சொல்லிடுவாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி அதை சொல்லிடுவாங்க, எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் ப்ராக்டிக்கல் ரொம்ப செய்யணும், ரொம்ப அவுட்புட் கொண்டு வரணும் அப்படிலாம் கிடையாது. நீ எழுதுறது தான் முக்கியம் ப்ராக்டிக்கல். ஸோ அதனால் ப்ராக்டிக்கலை பற்றி ஒரி பண்ணாத. நீ இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா, இப்போ 20ஆம் தேதி ஆக போகுது, 20ஆம் தேதி 21ஆம் தேதி ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் ஒரு 9 8 7 நாளில் பிப்ரவரி முடியுது. அடுத்த ஒரு 10 நாள் இருக்குது. அப்படி நமக்கு ஒரு 17 நாள் இருக்குது. 17 நாள்னு கணக்கு போடாத. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீ கணக்கு போடுறது பார்த்திங்கன்னா பிப்ரவரி 21லேருந்து 28 முடி 7 நாள். அடுத்தது மார்ச் 1லேருந்து 10 முடி 10 நாள். ஆனால் 17 நாளும் கணக்கு போடாத. இந்த 10 நாளில் 5 நாள் மைனஸ் பண்ணிவிடு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம 6ஆம் தேதியிலேருந்து நம்ம தமிழ் படிக்கலான் இருக்கோம். 6 7 8 9 10 11ஆம் தேதி நமக்கு எக்ஸாம். 5 நாள் தமிழுக்கு வேணால் 5 நாள் படிங்க. இல்லை எனக்கு 4 நாள் போதுன்னா 4 நாள் படிங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 5 நாள் படிக்கிறது நல்லது தமிழ். ஏன்னா தமிழே தொட்டிருக்க மாட்டீங்க. அதனால் இந்த 7 நாள் டைம் வேஸ்ட் பண்ணிடாத. இந்த 10 நாளில் இந்த 5 நாள் தான் இருக்குது. அப்போது 5 மைனஸ் பண்ணால் 12 நாள் தான் நமக்கு படிக்கிறதுக்கு. எவ்வளோ நாள் இருக்குது? 12 நாள் தான் இருக்குது. 2 வாரம் கூட கிடையாது பப்ளிக் எக்ஸாமுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 12 டேஸில் இவ்வளோ பெரிய மார்க் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். டெய்லி உட்காந்து படிக்கணும். அப்புறம் நிறைய நேரம் உட்காந்து படிக்கணும். எங்கே சார் படிக்கிறது? ரிவிஷன் எக்ஸாம் வச்சு கொள்கிறாங்க. கடைசியாக ஒரு ரிவிஷன் எழுதணுமாம்மா. ஸ்கூலுக்கு வரலன்னா திட்டுறாங்க சார். என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் முடியட்டும். ப்ராக்டிக்கல் முடிகிற பாரு. ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே சன்னமாக லீவ் போட்டுரு. வேறு என்ன பண்ணுறதுப்பா, படிக்கிறதுக்கே டைம் இல்லை. இப்போ ரொம்ப வீக்காக இருக்கான், ஒன்றுமே படிக்க மாட்டான், எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிறான்னா அவனை கூப்பிட்றது நியாயம். நல்லா படிக்கிறவனையும் கூப்பிட்டு எழுதுன்னா அவன் ப்ரிப்பரேஷன் அவன் பண்ணணும். பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறான். சும்மா அது படிக்காமல் போய் எப்படி எழுதுவான்னு தெரில. அதுதான் 2 ரிவிஷன் எழுதிட்டால. இப்போ ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க, அதான் 2 ரிவிஷன் எழுதிட்டான், நல்லா எழுதியிருக்கான் அவன். ஓகே, அவனுக்கு ஓகே. பட் மீடியமாக இருப்பான் பாரு, ஆவரேஜாக. அவனுக்கு என்னத்தை போய் தெரியும்ன்ட்டு இந்த ரிவிஷன்லாம் போய் எழுதுறான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ரிவிஷன் ஓகே, செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் எதுக்குங்க? அதுக்கு ஒரு ஸ்டடி ஹாலிடே ஒரு 10 நாள் லீவ் விட்டிங்கன்னா பையன் படிச்சுக்குவான். இல்லை ரிஸ்கி ஃபேக்டராக இருக்க பையனை மட்டும் பிடிச்சி நம்ம ஸ்கூலில் படிக்க வைக்கலாம். இது நம்ம சொல்ல முடியாது. பட் இதுதான் உண்மைங்க. இப்படி தான் பண்ணணும். இப்போது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 கட்டமாக முழிச்சிட்ருப்பான். பப்ளிக்கு படிக்கிறதா இல்லை ரிவிஷனுக்கு படிக்கிறதா, என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருப்பான். இதுதான பிரச்சனை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ராக்டிக்கலுக்கு அப்புறம் நீ கண்டுக்காத. ப்ராக்டிக்கலுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் நீ கண்டுக்காத. ப்ராக்டிக்கல் எப்போ? 23 24 25 இந்த டேட்டுக்குள்ளே வரும். எப்போ வந்தாலும் சரி. அதுக்கப்புறம் டைம் இருக்கா படிக்கிறதுக்கு? இல்லை. அப்போ ப்ராக்டிக்கல் வர முடியும் டைம் எடுத்தால் இன்னும் ஒரு 3 நாள் அதில் போயிடுன்னு வச்சுக்கோ. அப்போ நமக்கு படிக்கிறதுக்கே இன்னும் 9 நாள் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இந்த 9 நாள் என்னத்தை போய் படிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியலு, இதில் நீ என்ன பெண்டிங் வச்சுருக்கேன்னு பாரு. மேக்ஸில் எந்த சாப்டரை முடிக்கலன்னு பாரு. மேக்ஸில் 2ஆக பிரிச்சுக்கோ. ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட்டு 3 சாப்டர்ஸ், இந்த மாதிரி 3ஆக பிரிச்சுக்கோ. இந்த 3ஆக பிரித்ததில் எந்த சாப்டர்ஸ் படிக்கலன்னு பாரு. அதை ஒரு 2 நாள் உட்காந்து படி போதும். ஏன்னா டைம் இல்லைப்பா. 2 மார்க் படிக்கிறியோ இல்லையோ, 5 மார்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிடு ஃபஸ்ட்டு. 8 மார்க்லாம் தெரியுமான்னு பார்த்துக்கோ. 1 மார்க் ஓகே.
8 நாள் லீவும் இருக்குது மேக்ஸுக்கு. 2 மார்க் அப்போ கூட பார்த்துக்கலாம். இப்போ 5 மார்க்லாம் நம்ம படிக்காத 5 மார்க் எதாவது இருக்கா? 1 2 இருந்தால் படிச்சிரு. நிறையா இருக்குது, அந்த சாப்டரே இருக்குது, எக்ஸசைஸே இருக்குன்னா இப்போ படிக்காத, மண்டையில் ஏறாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இந்த 3ஆக பிரித்து படிக்கிற வழியை பாரு. 2 நாள் டைம் எடுத்துக்கோ. 2 நாள் இல்லை 3 நாள் டைம் எடுத்துக்கோ. சயின்ஸுக்கு சோஷியலுக்கு டைம் இல்லாதனால தான் நான் இதுக்கு 2 நாள் எடுத்துக்க சொன்னேன். இப்போ 9 நாள் 2 நாள் இதுக்கு போச்சுன்னா சயின்ஸு சோஷியல் இருக்குது. அப்போ சயின்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி. இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் முடிச்சிருவியான்னு ட்ரை பண்ணு. 2 நாள் டைம் எடுத்துக்கோ. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் முடிச்சிட்டியா? முடிக்கலாம் 3 நாள் கூட டைம் எடுத்துக்கோ. பயாலஜிக்கு 2 நாள் டைம் எடுத்துக்கோ. அப்படி 5 நாள் டைம் எடுத்துக்கோ சயின்ஸுக்கு. அப்போ 5 இங்கே 2 போச்சு, 7 நாள். சோஷியலுக்கு டைம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? சயின்ஸுக்கு 4 நாளாக மாற்றிக்கோ. புரியுதா? அதுக்காக தான் நான் இங்கே சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ சயின்ஸுக்கு 4 நாள் டைம் எடுத்துக்கோ, இதுக்கு 2 நாள் டைம் எடுத்துக்கோ, மொத்தம் 6 நாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோஷியலை பொறுத்த வரைக்கும் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, சோஷியலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது பெஸ்ட் ஐடியா அப்படின்னா, கடைசி பாருங்கள், ஒரு 5 6 3 நாள் தான் இருக்குது. 3 நாளில் பெருசாக என்ன பண்ண முடியும்? சயின்ஸுக்கு 4 நாள் வேணுமா அப்படின்னு பார்த்துக்கோ, இல்லை 3 நாளாக மாற்றிக்க. படிக்கலைன்னா 4 நாள் படி, இல்லைனா 3 நாள் படி. கொஞ்சம் படிக்கும்போது ஹைபரியெல்லாம் படிக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன். மேக்ஸுக்கே 2 நாள் எப்படி போய் படிக்கிறதுன்னு தெரில. நினச்சி பாருங்கள். சோஷியலுக்கு ஒரு 3 நாள் எடுத்துக்க. சோஷியலில் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இப்போ 3 நாள் அப்படிங்கிறது போது நமக்கு சோஷியல் லீவும் கம்மி, ஈஸியாக தான் கேட்க போகிறாங்க. சோஷியலில் 5 மார்க்ஸ் எல்லாம் முடிச்சியான்னு பாரு. 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் அதெல்லாம் முடிச்சியான்னு பாரு. 2 மார்க் பற்றி இப்போ ஒரி பண்ண வேண்டாம். 5 மார்க்ஸ் எல்லாம் முடிச்சியா? 8 மார்க்லாம் முடிச்சியா? 1 மார்க் முடிச்சியா? சூஸ் முடிச்சியா? மேப் முடிச்சியா? டைம் லைன் முடிச்சியா? இந்த மாதிரி நீ படிக்கலன்னா படி. 2 மார்க் கடைசியாக வச்சுக்கோ. இந்த 3 நாளுமே டைம் எடுத்துக்கோ. சோஷியலுக்கு நிறையா இருக்குல்ல சோஷியலில். அதனால் சயின்ஸில் 1 நாள் கம்மி பண்ணி கூட நீ சோஷியல் எக்ஸ்ட்ரா 1 நாள் எடுத்துக்கலாம். இப்போ சயின்ஸில் 4 நாள் கொடுத்துக்கலாம், 3 நாளாக பண்ணி இதில் 4 நாளாக எடுத்துக்கலாம். அது உன் இஷ்டம். இவ்வளோ தான் என் டைம் இருக்குது. சொல்கிறதுக்கே டைம் கம்மியாக இருக்கா? அதனால் நீ ரிவிஷன் போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ அதனால் தயவுசெய்து 10th ஸ்டாண்டர்ட் பசங்க இந்த 450 மார்க் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்ம் மேலே நம்பிக்கை எடுக்க முடியும். ஸ்ட்ராட்டஜி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி வை. டைம் இல்லையா? டைம் எங்கே இருக்குது இல்லையா? ஸ்கூலுக்கு போகிறீங்க, ப்ராக்டிக்கல் முடிஞ்சாலும் அனலைஸ் பண்ணி வை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம போட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின் மேக்ஸு சயின்ஸு சோஷியலுக்கு ஆல்ரெடி போட்டாச்சு. என்ன இதுக்கு தான் போடல, தமிழ் இங்கிலீஷ்க்கு மண்டே நாளையிலேருந்து வரும். ஸோ அதனால் தமிழ் இங்கிலீஷ்க்கு நான் போட்டுறேன். ஸோ அதை பற்றி போரி பண்ணாதீங்க. தமிழ் லாஸ்ட் 5 நாள் வச்சுக்கோ. இங்கிலீஷ்க்கு 4 நாள் லீவ் இருக்குது. ஸோ இந்த 2 பற்றி இப்போ யோசிக்காது. ஐயோ 2ல் எனக்கு பையனுக்கு மார்க் போயிடும், பெற்றோர்கள் கதறுவாங்க, பையன் தமிழில் வீக்காக இருக்கான். நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கரெக்டாக நம்ம சொல்கிற கொஷின்ஸ் படித்தாலே உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஆனால் இந்த 3 மேஜர் சப்ஜெக்ட் 3மே பார்த்துக்கோங்க. இல்லை சார் தமிழில் ரொம்ப வீக்காக இருக்கான், மீதி ஏதாவது ஒன்று ஷைனாக இருக்கான் அப்படின்னா அந்த ஒரு சப்ஜெக்டை ஒமிட் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேக்ஸ் தான் 8 நாள் லீவ் இருக்குது. அதுக்கு வேணால் 1 நாள் 2 நாள் தான் இருக்குது, ஒமிட் பண்ணிவிட்டு தமிழ் வேணால் படிக்க. பட் என்ன கேட்டால் அது அட்வைஸபிள் கிடையாது. தமிழ் லாஸ்ட் 5 நாளே படிச்சுக்கோங்க. அப்போது மக்களே எவ்வளோ டைம் தான் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. டைமே கிடையாது பையனுக்கு. அவனை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க வீட்டில் பெற்றோர்கள். அவன் படிக்கிறது இல்லைன்னு உங்களுக்கு கோவப்படுறீங்க, இல்லைன்னு சொல்ல. அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்கக்கிட்ட பேசுங்க. சரி டே என்னடா பண்ணுற, ரிவிஷன் எக்ஸாமுக்கு ஒரே நாளில் போய் படிச்சுட்டு போய் எழுத முடியுமா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியணும். ஏன்னா பேரண்ட்ஸ்க்கும் தெரியறதில்ல. அவன் சின்ன பையன், உங்கள் பேச்சு கேட்டும் அவன் பண்ணணும், ஸ்கூல் பேச்சு கேட்டும் பண்ணணும். அவன் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. கன்ஃபார்மாக சொல்கிறேன், அவன் பப்ளிக்கில் 400லேருந்து 450க்கு மேலே ஈஸியாக எடுப்பான். ஸோ நீ 10th ஸ்டாண்டர்டில் 200 எடுத்துக்கலாம், 300 எடுத்துக்கலாம். பப்ளிக்கில் அதை விட 70-75 மார்க் ஜாஸ்தியாக தான் ஒரு போகலாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கரெக்ஷன் நம்ம ஸ்கூலில் குறைக்கிற மாதிரிலாம் குறைக்க மாட்டாங்க. நல்லபடியாக நீ எழுதினீங்கன்னா நல்ல மார்க் போடுவாங்க. ஸோ அதனால் நம்ம மினி மெட்டீரியல் கொடுக்கல, கைடில் யூஸ் பண்ணி படிக்கலாம். பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் கீ போட்டல சயின்ஸுக்கு சோஷியலுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதெல்லாம் அந்த மாதிரி எழுதினாலே அவங்களுக்கு 5 மார்க் 4 மார்க் 7 மார்க்குன்ட்டு கொஷின்ஸுக்கு போட்டுறாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. மேக்ஸு மட்டும் நல்லபடியாக போட்டுப்பார். ஓகேவா? ஸோ இதுதான் மேட்ரு. இதில் போய் இந்த லெசன் படி அந்த கொஷின் படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா டைமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சு வச்சுட்டு பயாலஜி முடிச்சுட்டு 3 நாளில், இல்லை 3 நாள் 4 நாள் வேணால் 4 நாள். சோஷியலுக்கு 3 நாள் 10 நாள், இன்னும் 4 நாள் எடுத்துக்க. சார் மேக்ஸே வேண்டாங்க சார், 8 நாள் லீவ் இருக்குது, சோஷியல் படிச்சுனா சோஷியல் தாராளமாக படிச்சுக்கணும், சோஷியலுக்கு 2 நாள் தான் லீவ் இருக்குது. ஸோ இது லாஸ்ட் மினிட்ல நான் ஒன்றுமே படிக்கலை. இப்போ இருந்து நான் ஏதாவது பிளான் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு ஸ்டார்ட் பண்ண தெரியலங்களுக்கு, படிச்சிருப்பீங்க இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ண தெரியுங்களா உங்களுக்கு, தெரியலங்களுக்கு. அது ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்க கரெக்டான பாதையில் போயிட்டு இருந்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருக்குன்னு பாரு, அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மீதி படிக்காத சப்ஜெக்ட் நல்லா படி. ஓகேவா? ஸோ
நான் மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் 10th இந்த பிரச்சனை தான், இந்த ரிவிஷன் எக்ஸாம் பிரச்சனை. அதுக்கு தான் இந்த வீடியோவே போட்டேன். ஸோ ஸ்டில் உங்களுக்கு வந்து 450 மார்க் பாசிபிளான்னு கேட்டால் பாசிபிள். கன்ஃபார்ம் உன் மேலே நம்பிக்கை வச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணு, கன்ஃபார்ம் முடியும். ஒரு வாரம் கழிஞ்சு இதே வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் ஆகாது, அந்தளவுக்கு டைமும் இல்லை. அதனால் தயவு செய்து நான் சொல்கிறேன், பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி ரிவிஷன் எக்ஸாம் நம்பிட்டு இருக்காது. தேங்க்யூ.